வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, உடலை அறிவும் வெப்ப சமநிலை. நமது உடலானது கெட்டிப்பொருள், நீர், வெப்பம், காற்று, விண் ஆகிய 5 பூதங்களின் கூட்டினால் ஆனது. அவைகளின் விகிதாச்சாரம் மாறுபடாமலும் ஒன்றோடு மற்றது இசைந்தும் உதவியும், அதாவது ஹார்மோனியஸ், இயங்கிக் கொண்டும் இருக்கின்றது. இவ்விதமான அமைப்பானது கருப்பையில் உடல் உருவம் பெற ஆரம்பிக்கும் நாள் முதல் கொஞ்சமும் மாறாமல் அற்புதமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. தூல உடம்பான கெட்டிப்பொருளும் சூக்குமமான விண்ணும் இசைவாக இயக்கம் பெறுவதற்கு மற்ற பூதங்களான காற்று, வெப்பம், நெருப்பு, நீர் முதலியவற்றில் இரசாயன மாற்றங்கள் முறையாக நடக்க வேண்டும். அதற்கு உடல் முழுவதும் அவை நன்றாக சுழன்று தடைப்படாமலும் தேக்கமடையாமலும் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். இவைகளின் சுழற்சி ஓட்டம் உடல் முழுவதும் பரவி இருந்தாலும் நீர் பூதமான இரத்தம், நிணநீர் மற்றும் நீர் முதலியவைகளை அவற்றுக்கென்று தனி மையம் அமைத்து கொண்டு இயங்குகின்றன. இரத்தம் இருதயத்தை மையமாக வைத்து இரத்த நாளங்கள் ஆற்றறி தமனி உடல் முழுவதற்கும் சென்று பரவி சிரை வீண் வழியாக உடலின் எல்லா பகுதிகளிலிருந்தும் இருதயத்திற்கு ஓடிக்கொண்டு இருக்கின்றது. நிணநீர் ஓட்டம் நிணநீர் நாளங்கள் லிம்பட்டிக் வழியாகவும் நிணநீர் முடிச்சு லிம்ப் நோட்ஸ் மூலமாகவும் உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. உடலில் உள்ள நீரின் அளவை சிறுநீரகங்களும் வியர்வை சுரப்பிகளும் ஸ்வெட் கிளாண்ட் வெயில் அல்லது குளிர்காலம் போன்ற சீதோஷ்ண நிலைகளுக்கு தகுந்தவாறு சரியாக வைத்துக் கொள்கின்றன. உடலின் வெப்பம் எப்போதும் ஒரே சீரான நிலையில் இருக்க வேண்டும். இந்த உடல் வெப்பத்தின் அளவு உயர்ந்து காய்ச்சலும் வெப்பநிலை குறைந்து ஜன்னி போன்ற உடல் நடுக்கம் ஏற்படாமல் இருக்க அதன் ஓட்டம் உடல் முழுவதும் பரவி இயங்க வேண்டும். இதை மூளையில் உள்ள ஒரு பகுதியும் நாளமில்லா சுரப்பிகளும் அட்ரினல் அண்ட் பிட்யூட்டரி உடல் வெப்பத்தின் உயர்வு தாழ்வு மாற்றங்களால் தூண்டப்பட்டு சரியான அளவில் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றன. உடலில் வெப்பநிலை இயல்பான மனிதர்களில் சராசரியாக 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் என பராமரிக்கப்படுகிறது. மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸ் என்னும் பகுதி வெப்பநிலையை பராமரிக்கும் பணியை செய்கிறது. ஹைப்போதாலமஸின் முன்பகுதி வெப்பநிலையை சரியாக அளந்து அதிகமாக இருந்தால் வெப்பத்தை வெளியேற்றும் முறைகளை வியர்த்தல், வளர்ச்சிதை மாற்ற வினைகளை நிறுத்துதல் ஆரம்பித்து வைக்கும். ஹைப்போதாலமஸின் பின்பகுதி குளிர்வான சூழலில் நடுக்கங்களை தோற்றுவித்து உடலின் வெப்பநிலை அதிகரிக்க உதவி செய்யும். உடலின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக தோலில் இருக்கும் வெப்பநிலை ஏற்பிகள் வெப்பநிலை மானியைப் போலவே வெப்பநிலையை அளந்த ஹைப்போதாலமஸுக்கு செய்தியை அனுப்பும். பயாலஜிக்கல் தெர்மோமீட்டர். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி பற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபாமா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு உடலை அறிவோம் வெப்ப சமநிலை என்று ஒரு சிந்தனையை செய்து வருகிறோம். உடலை அறிவோம் என்று சொன்னால் இந்த உடல், மனித உடல் எதனால் ஆக்கப்பட்டது என்பதுதான் உடலை முழுமையாக அறிந்து கொள்வதற்கான ஒரு தத்துவம். இது மனித உடல் என்பதற்கு மட்டும் அல்ல, உயிரினங்கள் என்று ஓரறிவு முதல்
ஆறறிவு மனிதன் வரை அங்கு உடல் என்று இருக்கிறதே, அந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது? வாட் இஸ் த ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோம். ஒரு தாவரம், ஒரு மரம் என்று சொன்னாலும் அதில் என்னென்ன இருக்கிறது, அது எதனால் ஆக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் இதை தத்துவ ரீதியாக பார்ப்பதில்லை. இதை நாம் விஞ்ஞான ரீதியாகவே படித்திருக்கிறோம். தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த உடல் என்பது பஞ்சபூதங்கள் இணைந்த ஒரு இணைப்பு இயக்கம், அவ்வளவுதான். அதாவது பஞ்சபூதங்களின் கூட்டு என்று சொல்வார்கள். 5 பஞ்சபூதங்களும் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொல்லலாம். சரி, அப்போ அது 5 பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருக்கும்போது அது ஜடப்பொருள்கள். அவை ஒன்றாக இணைந்து இயங்கும்போது உயிர் பொருள் என்று அங்குதான் உயிரின தோற்றத்திலே பார்த்திருப்போம். சரி, இப்போ இதில் இந்த 5 பஞ்சபூதங்கள் இவை என்ன ஒரு சதவிகிதத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்று அந்த உடலுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அந்தந்த சதவிகிதத்தில் அவை இணைந்து இருக்க வேண்டும். அதனுடைய அந்த இருப்பு சதவிகிதம் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அது அதனுடைய அளவில் சரியாக இருக்க வேண்டும். இருந்தால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அப்படியே இருந்து கொண்டிருக்குமா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் உடலால் வேலை செய்கிறோம், மனதால் எத்தனையோ செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உடலும் மனமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்களில் அந்த அசைவுகளால், அந்த உணர்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் அந்த குறிப்பிட்ட சதவிகிதம் குறையக்கூடியதாகவும் இருக்கும், கூடக்கூடியதாகவும் இருக்கும். பெரும்பாலும் குறையக்கூடியதாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி வரும் பொழுது அதை சமன் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை, அதை இந்த உடல் அறிவு நமக்கு உணர்த்துவது தான் அந்த தேவைகள் 3 என்று சொல்லுகிறோம். அதைத்தான் நாம் இயற்கை துன்பம் என்று சொல்லுகிறோம். அப்போ அது கூடுதலாக இருக்கும் பொழுது அதை குறைக்க வேண்டும் என்பதும் ஒரு தேவையாக இருக்கும். இதை நாம் எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால், பசி தாகம் என்று சொல்லுகிறோம். அது இரண்டும் இப்போது அந்த நிலம், நீர் அந்த சதவிகிதத்தின் குறைபாடை குறிக்கும். அப்படி என்றால் அதை நிறைவு செய்வதற்காக நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோம், நீர் அருந்துகிறோம். ஆனால் இந்த தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்று ஒன்று சொல்கிறோமே, அது குறைந்தாலும் கூடினாலும் அதற்கு தகுந்தாற்போல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பொருள். அதைதான் உடை இருப்பிடம் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த தேவைகளிலே. அப்போ அவை என்ன ஆகிறது? அது குறைந்தாலும் கூடினாலும் அது இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உடை இருப்பிடம் என்பதை தேவை என்று நாம் வைத்திருக்கிறோம். சரி, இப்போது இந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்து இயங்குகிற அந்த உடலிலே இந்த மண் என்பது ஒன்று, விண் என்பது ஒன்று. இந்த இரண்டும் வேறு திசைகளில் அதனுடைய ஈர்ப்பு இருந்து கொண்டிருக்கும். இந்த மண்ணும் விண்ணும், உடலும் உயிரும் இணைந்து இருப்பது என்பதுதான் இந்த உடலோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பது என்று அர்த்தம். சரி, இப்போது இந்த மண்ணுக்கு ஒரு அதற்குள்ளாக இன்ஹெரண்ட்டாக அதற்கு என்று ஒரு வேகம் இருக்கும். என்ன என்று சொன்னால், இந்த மண்ணோடு சேர வேண்டும் என்று கீழ் நோக்கி அதனுடைய ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். பூமியை நோக்கி அது ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும்.
ஏனென்று சொன்னால் இந்த உடல் என்பது மண்ணால் ஆனது தானே. மண்ணில் விளையக்கூடிய உணவைத்தானே நாம் உண்ணுகிறோம். அதுதானே இந்த உடலாக மாறியது. அப்போ மண்ணோடு சேர வேண்டும் என்று ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த விண் என்ற முதல் பூதம் ஆகாயம், அது மிக லேசானது. அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, அதற்கு அந்த விண்ணில் போய் சேர வேண்டும் என்று மேல் நோக்கு வேகம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அப்போ மண்ணுக்கு கீழ் நோக்கு வேகம், விண்ணுக்கு மேல் நோக்கு வேகம். இதைத்தான் இனத்தோடு சேர வேண்டும் என்று ஒரு வேட்கை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சரி, அப்படி மண்ணை மண்ணோடும் விண்ணை விண்ணோடும் இணைத்து விட்டால் என்ன ஆகும்? அப்படியே இணைவதற்கு பெயர்தான் மரணம். அப்போ என்ன ஆகிறது? இரண்டும் பிரிந்து விடும். விண்ணோடு கலந்து விடும், மண்ணோடு கலந்து விடும். அதுக்கு பேர் தான் மரணம். ஆனால் நமது வாழ்வு என்பது இந்த விண்ணும் மண்ணும் இணைந்து இருக்கக்கூடியதானே வாழ்க்கை. அதுதானே இப்போ நமது உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித வாழ்வு. அப்போ இது இரண்டையும் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையைத்தான் மற்ற 3 பூதங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன? அதுதான் நீர், நெருப்பு, காற்று. இது 3ம் எவ்வாறு உடலில் இருந்து இணைத்து கொண்டிருக்கிறது? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இந்த 3 ஓட்டங்களும் அந்த விண்ணையும் மண்ணையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த 3 ஓட்டங்கள் சரியான நிலையில் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த இணைப்பு இசைவான இணைப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அந்த இணைப்பிலே அங்கு ஏதாவது அந்த 3 ஓட்டங்களில் எங்கு கூடுதல் குறைதல் இருந்தாலும் அது இந்த மண் விண் இணைப்பை சற்று பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது அதற்கு நோய் என்று சொல்லுகிறோம். சரி, இந்த 3 ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைகள் அது அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் இந்த இணைப்பு துண்டித்துவிடும், மரணம் என்று சொல்லுகிறோம். அப்போ நமது வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் என்பது எதை முக்கியமாக அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த 3 ஓட்டங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. இந்த 3 ஓட்டங்களும் எப்படி இயங்க வேண்டும்? இயல்பாக இயங்க வேண்டும். இயல்பாக என்று சொன்னால் அது அந்த உடலின் அறிவு, அதனுடைய இயக்க ஒழுங்கு எப்படி அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும். அது கூடினாலும் தவறு, குறைந்தாலும் தவறு. அதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், மிகினும் குறையினும் நோய் செய்யும், வழி முதலாய் வந்த 3 என்று சொல்வார். அப்போ இந்த 3ம் கூடினாலும் குறைந்தாலும் அது நோயாக மாறிவிடும் என்று சொல்லுவார். அப்போ இந்த 3 ஓட்டங்களை அடிப்படையாக வைத்துத்தான் நமது சித்தர் பெருமக்கள் உடலின் ஆரோக்கியத்தை அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள். இதை நாடி பரிசோதனை என்று சொல்வார்கள். 3 நாடிகள் சொல்வார்கள். வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று 3 நாடிகள் சொல்வார்கள். வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் வெப்பம், சிலேத்துமம் என்றால் நீர். ஆக இந்த 3 ஓட்டங்களையும் பார்ப்பார்கள். அப்போ இந்த இரத்த ஓட்டம் அதை உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம். அதனுடைய இயக்கத்தை சரியான இயக்கமாக இயக்கிக் கொண்டிருப்பது அந்த இருதயம். அப்போ அதனுடைய அந்த வேகம் இயல்பான வேகம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி இயங்கும்போது தான் நாம் என்ன சொல்கிறோம்? பிளட் ப்ரெஷர் 120/80 என்று சொல்லுகிறோம். இந்த 120/80 என்ற ஒரு அந்த அளவு இந்த உடலின் அறிவு, இது நமது மருத்துவர்களால் நிர்ணயம் செய்யப்பட்டது அல்ல, இந்த உடல் நிர்ணயம் செய்தது. அப்போ அது சில சமயங்களில் கூடும். எப்பொழுது என்று சொன்னால், உடலில் எங்காவது ஒரு தேவை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது இந்த இரத்த ஓட்டத்தின் வேகம் அதிகரிக்கும்.
தேவை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு இடர்பாடு, ஏதோ ஒரு இடத்தில் அடிபட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு உறுப்பில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அங்கு அதிகப்படியான ஆக்சிஜன் வேண்டும், காற்று அதிகமாக வேண்டும். அப்போ அதே போல் அந்த இடத்துக்கு தேவையான, அதை சரி செய்வதற்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ், எல்லா தாதுக்களையும் அங்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த வேலையை இந்த இரத்த ஓட்டம் தான் செய்கிறது. தமனிகளின் மூலமாக இதை கொண்டு ஒவ்வொரு செல்களிலும் சேர்க்கக்கூடிய வேலை அதுதான் செய்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அது வேகமாக இயங்கும். அது எது வரை வேகமாக இயங்கும்? அதை சரி செய்யும் வரை வேகமாக இயங்கும். ஆனால் அது சரியான பிறகு அது அந்த இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். அப்போ இந்த ஒவ்வொரு ஓட்டங்களும், இப்போ இரத்த ஓட்டம் வேகமாக ஓடுகிறது என்று சொன்னால் அப்போ அதிகமான காற்று அங்கே தேவைப்படுகிறது என்று அந்த ஆக்சிஜனை எடுத்து செல்வது அந்த இரத்த ஓட்டம் தானே. அப்பொழுது இந்த காற்று ஓட்டம் எப்படி இருக்கும்? அந்த மூச்சு அதிகமாக, நாம் வேகமாக மூச்சு இழுத்து விடக்கூடிய வேலையை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ இப்படியெல்லாம் உடலின் இயக்கம் அதனுடைய அறிவின் அடிப்படையிலே தானாக அதை சரி செய்து கொள்வதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வோம். உடலை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த தத்துவ ரீதியாக உடலை அறிந்து கொள்ள வேண்டும். இதில் அதிகப்படியான நீர் இருக்கிறது என்று சொன்னால் அதை வெளியேற்றுவது என்பது பொதுவாக சிறுநீர் என்று சொல்கிறோம். ஆனால் அது அங்கு முறையாக வெளியேற்றப்படவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா வியர்வையாக மாறும், சளியாக மாறும். ஏதாவது ஒரு ரூபமாக இந்த உடலில் இருந்து அதை வெளியேற்றுவது என்பது நடக்கிறது. இதையெல்லாம் அந்த உடலின் அறிவு என்பது அதை ஒவ்வொன்றையும் பராமரித்து ஒவ்வொன்றுக்குமான அந்த இயக்கம் என்னென்ன அதற்குரிய வேலைகள் என்பதை இந்த உடலின் அறிவு நிர்ணயம் செய்திருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட இந்த உடல் உறுப்புகளின் அமைப்பை இந்த அறிவாகிய தெய்வம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் வியந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நீர் வெளியேற்றம் என்பதை நாம் பொதுவாக கழிவு வெளியேற்றம் என்று அதை எடுத்துக்கொள்கிறோம் பொதுவாக. ஆனால் இந்த வெப்பம் சமநிலை என்பது, வெப்பம் அதிகமாகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது அது நமக்கு காய்ச்சல் என்று சொல்கிறோம். இது எதனால் வருகிறது என்று சொன்னால் அதுவும் உடலில் ஏதாவது உறுப்புகளின் இயக்கத்தில், உறுப்புகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, ஒரு கழிவுகளின் தேக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெப்பமாக அதை மாற்றி அதை எரித்து அதை என்ன ஆகிறது, அதை வெளியேற்றுவதற்காக அந்த வெப்ப சக்தி கூடுகிறது. அப்போ தான் காய்ச்சல் என்று சொல்கிறோம், ஃபீவர் என்று சொல்கிறோம். அப்போ அது அங்கே ஏதோ ஒரு தடை இருப்பதனால்தான் இந்த ஃபீவர் என்பது, காய்ச்சல் என்பது வருகிறது. ஆனால் அது என்ன ஆகக்கூடாது, அது அளவு மீறிவிடவும் கூடாது. அப்போ அந்த மீறிவிட்டால் அது ஆபத்தாக மாறிவிடும். அப்போ அது ஒரு அளவில் இருக்க வேண்டும். அப்போ அது அதிகமாக போச்சுன்னா அதை குறைப்பதற்கான வேலையை செய்வதற்கும் இங்கு அந்த உடலின் அறிவு ஒவ்வொரு உறுப்புகளின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதை சமன் செய்வதற்கான முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறது. இதைத்தான் மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ் என்று நம் சிந்தனையில் கொடுத்திருக்கிறோம் அல்லவா. அதன் முன்பகுதி என்ன ஆகிறது, வெப்பம் அதிகமாகும்போது அதை குறைப்பதற்கான வேலையை செய்கிறது. வெப்பம் குறைந்தால் வெப்பத்தை கூட்டுவதற்கான வேலையை ஹைப்போதாலமஸினுடைய பின்பகுதி செய்கிறது என்று அந்த சிந்தனையிலே குறிப்பிட்டிருக்கிறோம். அப்போ இந்த அடிப்படையிலே நாம் இப்போது வெப்பம் அதிகமாகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உடலில் ஏதோ ஒரு தேக்கம் இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்தில் பழுது இருக்கிறது, அதை சரி செய்து கொண்டு இருக்கிறது உடல். நமது இது எல்லாமே எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால்
நமது முறையற்ற உணவு, முறையற்ற உணவு, நீர் ரெண்டுமே சொல்லலாம். உணவு, நீர், அது மட்டும் இல்லாமல் முறையற்ற வாழ்க்கை முறை, உணர்வு நிலை, மனதின் உணர்வு நிலை, இவற்றினால் ஆங்காங்கே அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ அதை சரி செய்வதற்கான முயற்சியில் தான் இப்படி வெப்பம் அதிகமாவது என்பதெல்லாம் நடக்கிறது. அப்போ இப்போ இந்த வெப்பத்தின் சமநிலை அது தானாக அது சரி செய்வதற்கு முயற்சி செய்யும். இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம், மருத்துவம் என்ற அடிப்படையில் என்ன பண்ணுகிறோம், இப்போ வெப்பம் இருக்கிறது, காய்ச்சல் இருக்கிறது, ஒரு 102 டிகிரி வரை காய்ச்சல் இருந்தால் அதை அப்படியே ஓய்வெடுத்தால் போதும் என்று சொல்லுகிறோம். பொதுவாக மாற்று மருத்துவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். அது ஓய்வெடுக்க வேண்டும், அப்பொழுது உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படியே இருந்து கொண்டிருந்தால் அது அந்த பிரச்சனை சரியானவுடன் அது சாதாரண வெப்பநிலை சமநிலைக்கு வந்துவிடும். இப்போது அந்த இடத்துல நாம் அந்த 102 டிகிரி இருக்கும்போதே நம்ம மக்கள் என்ன செய்கிறார்கள், அது 98.6 வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் தான் இருக்கணும், இதுதான் நார்மல் அப்படின்னு இந்த மாத்திரையை போட்டு ஊசியை போட்டு அதை குறைத்து விடுகிறார்கள், கொண்டு வந்து விடுகிறார்கள். அதை உடனடியாக கொண்டு வருவதற்காக அதாவது ரொம்ப பவர்ஃபுல், அதிகப்படியான வீரியமுள்ள மாத்திரைகளை எல்லாம் உடனடியாக சாப்பிட்டு விடுகிறார்கள். இது இந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்கள் கூட அந்த குழந்தைக்கு லேசாக அந்த வெப்பம் அதிகரித்தால் கூட அந்த வெப்பத்தை நாம் நார்மலுக்கு கொண்டு வந்து விடுகிறோம் என்று செய்கிறார்கள். இது மிக தவறான ஒன்று. நாம் கொண்டு வருவது என்பது தவறு. நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம், அதனால் தான் அது கூடுகிறது. அது கூடும் பொழுது இப்போ 102 இருக்குது. இப்போ 102 வரைக்கும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறோம். ஆனால் 104 105 போச்சுன்னா அப்போ குறைக்கணும். அதற்காக அப்பொழுது நமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள், தலையிலும் வயிற்றின் அடிப்பகுதியிலும் ஈரத்துணி போட்டு அதை நனைத்து கொண்டே இருப்பார்கள். அது அதிகமாக கூடாமல் இருக்கக்கூடியதற்காக அதை செய்தார்கள். அந்த சமயத்தில் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போது இதை நம் மாத்திரை போட்டு அதை குறைப்பது என்பது மிகவும் மோசமான ஒரு செயலாக இருக்கிறது. அது ரொம்பவும் அதிகமாக ஆகிவிட்டது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த நேரத்தில் செய்து கொள்ளலாம். அது ஒரு மருத்துவரனுடைய கண்காணிப்பின் கீழ் அதை செய்து கொள்ள வேண்டும். சரி, ஆனால் இப்படி நாம் அதை சமநிலை என்பதை அதை புரிந்து கொண்டு செய்யாமல் அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரைகள் போடுகிறோமே, அப்படி போடுவதால் அங்கே இருக்கக்கூடிய நோயினுடைய பிரச்சனை அதிகமாகி பெரிய நோய்களாக மாறுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வெப்பத்தின் சமநிலை இது பொதுவாக மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய இடம் எது என்று சொன்னால் இந்த 2 இடங்கள். என்ன என்று சொன்னால், இந்த காய்ச்சல் வந்தால் உடனடியாக அந்த மாத்திரை மருந்தை சாப்பிட்டு விடுவது, அதே போல் வலி என்று எங்கு வந்தாலும் உடனே வலி மாத்திரையை சாப்பிட்டு விடுவது. இந்த 2ம் அதிகமாக நமது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நல்லது. காய்ச்சல் இருக்கிறது என்று சொன்னால் 2 நாட்கள் நாம் எந்த உணவு எடுத்துக்கொள்ளாமல் வயிறை, அதாவது மிகவும் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நாம் ஓய்வில் இருந்தாலே அது ஒரு 2 நாள் 3 நாட்களில் சரியாகிவிடும் என்பதையும் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இது வேறு ஏதாவது கிருமிகளால் வந்த ஒரு காய்ச்சலாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் நம் மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. இருந்தாலும் இது சாதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் நாம் இதையெல்லாம் கவனமாக இதை உடலின் அறிவை அறிந்து கொண்டு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் பெரிய கிருமிகள் அளவுக்கு வரக்கூடிய நோய்கள் நமக்கு வராது. ஏனென்று சொன்னால் உடலின் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இதே போல் இந்த காற்று என்று சொல்கிறோமே, அந்த பூதம் அதிகமானால் குறைந்தால் என்று அதில் அதிகமாக பார்க்க வேண்டியது இல்லை. ஏனென்று சொன்னால் காற்று என்பது சனத்துக்கு சனம், நிமிடத்துக்கு நிமிடம் என்ன ஆகுது, நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை உள்வாங்கி வெளியே அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அது தேவை என்றால் அதிகமாக இழுத்துக்கொள்ளும், அது அதிகமாக இருந்தால் அது வெளியேற்றிவிடும்.
இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆழ்ந்த மூச்சு எடுப்போம், பெருமூச்சு எடுப்போம் சமயத்தில். அது சில சமயத்தில் அந்த மூச்சை விடுவது கூட ஆழ்ந்த சுவாசமாக விடுவோம். இப்போது நம்ம வேகமாக ஓடி வர்றோம், மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூச்சு வேகமாக இயங்குகிறது, அதிகமாக காற்று தேவை அதிகமாக இழுக்கிறது என்று அர்த்தம். சில நேரத்தில் பெருமூச்சு விடுவோம். என்ன அது? அங்கே அதிகமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். என்று அந்த பெருமூச்சு விடுவது என்று சொல்வார்கள். அப்படி விட்டு விடுகிறோம். இது சனத்துக்கு சனம் நடந்து கொண்டே இருக்கக்கூடியதனால் இதை நாம் பொதுவாக இதில் அதிகமாக ஆராய்ச்சி செய்து கவனிக்க வேண்டியது இல்லை. ஆனால் இது எல்லாமே இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த இயல்புக்கு ஒத்திசைவாக நாம் செல்ல வேண்டுமே தவிர, அந்த இயல்புக்கு முரண்பாடாக நாம் எது செய்தாலும் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் என்ற அடிப்படையில் இந்த உடலை அறிந்து கொள்வோம். உடலை அறிந்து கொண்டு ஆரோக்கியத்தை நாம் அப்படியே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பராமரிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆரோக்கியத்தை அடைய வேண்டியது இல்லை, ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும். ஏன்னா நாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோம். ஆரோக்கியம் கெட்டுவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 3 ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய கூடுதல் குறைதல் என்ற மாற்றம் பெரும்பாலும் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறினால்தான் வருகிறது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சீதோஷண நிலை மாற்றம் இதனால் அதனால் என்று சொல்லுகிறோமே, அதெல்லாம் கொஞ்சம்தான். ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கங்கள், மன உணர்வு நிலைகள்னால்தான் இந்த 3 ஓட்டங்களும் பாதிக்கப்படுகிறது. ஐயறிவு ஜீவர்களுக்கு இந்த 3 ஓட்டங்களும் பாதிப்பு அடைவதில்லை. ஏன்? அவை வாழ்க்கை முறையாக வாழ்கிறது. உணவும் உணர்வும் அது சரியாக வைத்துக் கொள்கிறது. ஆக மனிதனில் இந்த உணவு உணர்வு இந்த 2ம் தான் இந்த 3 ஓட்டங்களின் கூடுதல் குறைவு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே உணவை சரி செய்து கொள்வோம், உணர்வை சரி செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.